மகனதே சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நம்ம சாரதா இருந்துட்டு உங்கள் அப்பா சொத்துனா உங்கள் அப்பா போன இடத்துக்கே நீங்களும் போய் கேளுங்க. அதை விட்டுட்டு இப்படி போகிற இடத்துக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அக்கா அசிங்கமாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, எங்களுக்கு வேற வழியே இல்லை. நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் எங்களால் வாழவே முடியும், என் பிள்ளைங்களையும் என்னால் காப்பாற்ற முடியும். தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இப்படியெல்லாம் பேச உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா? இவ்வளோ பெரிய பையனை வச்சிருக்க, இப்படி என் பொண்ணோட வீட்டில் இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, என் பொண்ணை பற்றி இவங்க என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே உன் புருஷனுக்கு நீயும் ஒரு தொடர்புன்றதுனால இந்த வீட்டில் எங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நீங்களும் எங்கள் மரியாதையை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பயங்கரமாக கோவப்படுறாங்க. தம்பி, உடனடியாக போலீஸை வர வைங்க, இவங்களை பிடிச்சிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே விஜயோட பாட்டி இருந்துட்டு, இங்கே பாரு சாரதா, எந்த பிரச்சனையாக இருந்தாலையும் உங்கள் வீட்டோட வச்சுக்கோங்க, தேவையில்லாமல் என் வீட்டு வரைக்கும் இந்த பிரச்சனை வரவே கூடாது. என்னைக்கு உங்கள் வீட்டில் காவேரியை என் பேரன் கட்டினானோ அப்பவே அவனோட எல்லா நிம்மதியும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே காவேரியும் ஃபீல் பண்ணுறாங்க. காவேரி இருந்துட்டு, போதுமா உங்களுக்கு, ஏற்கனவே உங்களால் எங்கள் அம்மா சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க, இவ செஞ்சு இங்கேருந்து போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.